சூரியமாரி சீரியல்ல இப்போ ஒரு அட்டகாசமான அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேனல் கண்டினியூவா ஆதரவு வந்து தாங்க. மாரி வந்து கேட்குறாங்க சூர்யா கிட்ட, "ஏங்க பரிகாரம் செய்யணுங்க. இந்த குடும்பத்துக்காக நீங்க செஞ்சீங்கன்னா நல்லாருக்குங்கிற மாரி சொன்னோனே, "இதுல என்ன இருக்கு? சூர்யா இது மாரிலாம் பரிகாரம் வந்து பண்ணாதப்பான்னு" தாரா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே மாரி இதே மாரி தான் பரிகாரம் பரிகாரம்னு சொன்னா. ஆனா கடைசியில என்ன ஆச்சு? "நீயாவது புரிஞ்சுக்க" அப்படின்னு சொல்றப்ப, உங்களோட நல்ல மனசுக்கு இப்ப சொல்ற மாரி ஒண்ணும் ஆகாதுங்கிற விஷயம்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. நடந்தா சந்தோஷம் தான். யாரும் இல்லன்னு சொல்லவே மாட்டோம். ஆனா அதுக்குன்னு நீங்க உங்க குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியம். துர்கா என்ன கம்பல் பண்ணாத. மாறி அவளுக்கு சாமிய விட்டா வேற எதுவும் தெரியாது. நீ மிகப்பெரிய அதிகாரி. அது மட்டும் இல்லாம எனக்கு இந்த விஷயத்துலலாம் நம்பிக்கை கிடையாது. மாறி சொன்னா கட்டாயம் செய்வேன். ஆனா இப்ப மாரியே என்ன விட்டு போயிட்டா. அப்படி இருக்கிற சூழ்நிலையில கண்டிப்பா இந்த விஷயத்த நான் யார் சொன்னாலும், எதுக்கு சொன்னாலும் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வேக வேகமா போறாங்க. ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்துல இருக்காங்க. நம்ம தாரா, "பாத்தியா உன்னால சூர்யாவ நான் வச்சபடி தான் நடந்துக்க வைக்க முடியும். நீயா ஆசைப்பட்டன்னா சூர்யா மாறிடுவானோ? மாத்தி காட்டுறேன்" அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிற சூர்யா மாட்டுக்கும் கோச்சிட்டு போறாங்க. துர்கா என்ன நடவடிக்கைலாம் பார்த்தா, அப்படியே என்னோட முன்னாள் மனைவி மாரியே இருக்கேங்கிற மாரி யோசிக்கிறப்ப திருப்பியும் ரூமுக்கு வந்தோனே, இத பத்தியே பேச ஆரம்பிக்கிறாங்க. எத பத்தியும் பேசாத, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குங்கிற மாரி சொல்ட்டு, அப்படியே வெளில வந்து வராங்க. கார் எடுத்துட்டு. ஏன்னா யாரோ ஒருத்தவங்க ஃபோன் பண்ணியிருக்காங்க. அதனால தான் வேக வேகமா வராங்க. ஒரு பக்கம் ஒரு பொண்ணு கூட வந்து பேசிட்டு இருக்காங்க. ஒருத்தரு என்ன நெனச்சாரு, ஏது நெனச்சாருன்னு தெரியல. அப்படியே வேக வேகமா வராங்க. அவங்கள பார்த்தா, துர்காவோட அக்கா இருக்காங்கல்ல, குந்தவை. அவங்க கிட்ட தான் வந்து பேசிட்டு இருக்கிற மாரி தெரியுது. அதுக்கப்புறமேட்டுக்கு அவர் வந்து அவங்க கைய வந்து பிடிக்கிறாங்க. இத பார்த்த உடனே நம்ம சூர்யா கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. "டேய்!" அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா வந்தோனே, அப்படியே கிட்டக்க வந்து கன்னத்திலேயே வந்து பலார் பலார்ன்னு அடிக்கிறாங்க. "மாட்னியா? அன்னைக்கு வேணா நீ என்கிட்டேருந்து போயிருக்கலாம். ஆனா இன்னைக்கு நான் உன்ன பத்திரமா பார்த்துக்க போறேன்னு" அந்த வில்லன் வந்து பேசிட்டு இருக்காங்க. இத கேட்ட உடனே குந்தவை கொஞ்சம் பின்னாடி வந்து நிக்கிறாங்க. "நான் வந்துட்டேன்ல, மாமா நீங்க வந்துட்டீங்க. அதனால எனக்கு சந்தோஷம் தான்" அப்படின்னு சொல்லி குந்தவை பேசிட்டு, அப்படியே வந்து பின்னாடி வந்து நிக்கிறாங்க. செமையா வந்து சூர்யா வந்து உச்சக்கட்ட கோவத்துல வந்து இருக்காரு. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து டிஷும் டிஷும் பண்றாங்க. பண்ணோனே அவர் பாட்டுக்கு அசந்து வந்து தூங்க ஆரம்பிச்சுடுறாரு. உடனே இத பார்த்தோனே குந்தவைக்கு எதுவும் புரியல. "என்ன மாமா இப்படியெல்லாம் ஆயிடுச்சே" அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, "பரவால்ல நம்ம இங்கேருந்து போலாம். அப்ப நான் துர்கா கிட்ட இந்த விஷயத்த சொல்லி தான் ஆவணும்னோனே" அப்படியே துர்காக்கு கால் பண்றாங்க அந்த இடத்துல நம்ம குந்தவை. என்னது இந்த நேரத்துல அக்கா எதுக்கு நமக்கு கால் பண்ண போறா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு காலை வந்து அட்டெண்ட் பண்றப்ப, இங்க நானும் சூர்யா மாமாவும் இருக்காங்க. நீங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எதுவும் பிரச்சனையா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம துர்கா, வந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் பிரச்சனை. மாமா தான் வந்து காப்பாத்துனாரு. சண்டையெல்லாம் போட்டாரு. அது மட்டும் இல்லாம, இங்க வா, இங்க ஒரு விஷயம் இருக்குன்னோனே, அச்சச்சோ! என்னென்னமோ நடந்திருக்கு போல இருக்கே! சொரின்னு சொல்லிட்டு வேக வேகமா வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நானே வந்து இது எல்லாத்தையும் சொல்லப் போறேன் அப்படின்னு சொல்லும்போது, துர்கா வந்துட்டும். எதுவா இருந்தாலும் அவ பார்த்துக்கட்டும் அப்படின்னு சொன்னோனே, துர்கா வந்துடுறாங்க. வந்தோடனே என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதுக்குள்ளேயே அவங்களுக்கு தெரிஞ்சிருது. என்ன நடந்துச்சு? துர்கா, நான் சொல்றேன். என்னால தான் மாமாவுக்கு வந்து பிரச்சனை ஆயிடுச்சுன்னு. அந்த இடத்துல குந்தவை சொல்லும்போது, "அக்கா நீ கொஞ்சம் கவனமா இருந்திருக்கலாம்ல. இதெல்லாம் தேவையா?" அப்படின்னு சொல்றாங்க. நான் பாட்டுக்கு எதார்த்தமா வந்தேன். "இங்க பிரச்சனை ஆயிடுச்சுமா" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நடந்தத அப்படியே சொல்றாங்க. "சரி, நம்ம குடும்பத்த பாதுகாக்க வேண்டியது என்னோட பொறுப்பு இல்ல, என்னோட கடமை. நான் இந்த விஷயத்த ஹேண்டில் பண்ணிக்கிறேன். நீங்க 2 பேரும் இங்கேருந்து போலாம்" அப்படின்னு சொன்னோனே, "வேற எதுவும் இருக்கா? நல்லா பாருங்கன்னு" சொல்லி குந்தவை, சூர்யாலேருந்து எல்லாரும் வந்து தேடுறாங்க. "இதெல்லாம் சரிப்பட்டு வரும்னு நினைக்கிறியா? நான் தான் பார்த்துக்கிறேன்னு சொல்றேன்ல. நிச்சயம் நம்ம குடும்பத்துக்கு சூர்யா நீங்க ரொம்பவே முக்கியம். தேவையில்லாம இத மனச போட்டு குழப்பிக்காதீங்க. எதுவா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு உங்க சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாம் நீங்க எடுத்துட்டு வந்தீங்களா? பாக்கெட்ல இருக்கான்னு பாருங்கன்னோனே, அப்படியே செக் பண்ணிட்டே இருக்காங்க. "இன்னொன்னு, நீங்க எப்படி இங்க வந்தீங்கன்னு வந்து காட்டுங்க" அப்படின்னு சொன்னோனே, கதவு சாத்தியிருந்துச்சு. கதவு வந்து தொறந்தேன். அதுக்கப்புறம் இங்க வந்து நின்னேன். அதுக்கப்புறம் அவன் என்ன பார்த்தான். நான் டிஷும் டிஷும் பண்ணேன். அவனும் நானும் நேரடியா வந்து சண்டை போட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. "உங்க பட்டன்ல ஒரு இது வந்து கம்மியா இருக்கே, முதல்ல அத கண்டுபிடிக்கணும்னு" சொல்லிட்டு வேக வேகமா வந்து அத தேடிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் கிடைச்சிருது. அது கரெக்ட்டா வந்து வச்சிடுறாங்க. அடுத்தது வேற எதுவும் பொருள் வந்து மிஸ் ஆகியிருக்கா அப்படின்னு சொல்லும்போது தான், என்னோட பர்ஸ காணோங்கிற மாரி சூர்யா வந்து சொல்றாங்க. வேற பிரச்சனையே வேணாம். தேடுங்கன்னோனே, அதுவும் நம்ம துர்கா வந்து எடுத்து குடுத்துர்றாங்க. வேற ஏதாவது இருக்கா? பர்ஸ்ல என்னென்னலாம் வச்சிருந்தீங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. துர்கா தெரியல. ஏதாவது கீழ உங்க சம்மந்தப்பட்ட விஷயம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் இங்க எதார்த்தமா வந்தப்ப பார்த்தேனா பிரச்சனை இல்ல. வேற யாராவது பார்த்துட்டாங்கன்னா, அப்புறம் என்ன ஆகும் தெரியுமா? இப்போதைக்கு எடுத்தா மட்டும் தான் உண்டு. சட்டு புட்டுன்னு எல்லாமே எடுத்துட்டீங்களான்னு பாருங்கன்னோனே, ஏ டூ இசட் எல்லாம் எடுத்துட்டாங்க.
அக்கா நீ எதுவும் வலையில் எதுவும் போட்டிருந்தது விட்டுருக்கியாங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மான்னொன்னே, சரி நம்ம எல்லாரும் இங்கேருந்து போகலாம். இங்கே வந்ததுக்கான எந்த விதமான விஷயம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கு வேக வேகமாக வந்து போயிட்டுருக்காங்க 3 பேரும். அப்பன்னு பார்த்து வண்டியில் ரவுண்ட்ஸில் வந்து வந்துகிட்டு இருக்காங்க. இப்போன்னு பார்த்து இங்கே நம்ம சூர்யாவோட கார் வேறு தூரத்தில் நிற்கிது. இப்போ நம்ம 3 பேர் இறங்குனா பிரச்சனையாக தான் ஆகும். நான் வந்து எதார்த்தமாக போய் சமாளிக்கிறேன். துர்கா நீ அப்புறம் எதுக்கா இங்கே வந்த ஏது வந்தேன்னு கேட்பாங்கல்ல. கேட்பாங்க தான். ஆனால் எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் சமாளிச்சிருவேன். உங்களுக்கு வந்துச்சுன்னா தான் பிரச்சனையாகும். நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி துர்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. துர்காக்கு எவ்வளோ நல்ல மனசு பார்த்தீங்களா மாமா? அவளுக்கு இது மாரி தான் எப்போதும் யோசிக்க தோணுங்கிற மாரி, சூர்யா வந்து யோசிக்கிற மாரி காட்டி எபிசோட் அருமையா மாசா வந்து முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம். அதெல்லாம் பார்த்துட்டு லைட்டா வந்து பாட்டமாகுறாங்க. என்னால துர்காக்கு எதுவும் பிரச்சனை வந்துச்சுன்னா, சம்மந்தமே இல்லாம அவ வந்து மாட்டிக்கிற மாரி ஆயிடுமே அப்படின்னு சொல்லும்போது, ஒரு நிமிஷம் அவங்க போறாங்களா இல்லையான்னு பார்க்குறாங்க. அவங்க மாட்டும் வண்டி எடுத்துட்டு போனோனே, அப்பாடா நான் அதுவும் பேசணுமான்னு நெனச்சேன். பரவால்ல அவங்க வந்து போயிட்டாங்க. எந்த விதமான பிரச்சனையும் இல்லைங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ப துர்கா.